இன்னைக்கு முழுக்க முழுக்க இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒரு ஆக்டராக நான் வந்து வாழ்கிறேன் அப்படின்னா அது வந்து கோபியானந்த் தான் வந்து முக்கிய காரணம். நான் ரொம்ப நன்றி. நான் நிறைய மேடையில் நான் வந்து சொல்லணும்னு நினைப்பேன். என்னன்னா எப்பவுமே எடுத்த உடனே இப்போ பேசுறதுன்றது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. இப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு திறமை நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம தான் அதை வந்து வெளியே சொல்லணும். என்கிட்ட இந்த திறமை இருக்கு, நான் நல்லா நடிப்பேன், இந்த படத்தில் பண்ணியிருக்கேன், கூட ஒரு பேர் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்க தெரியணும். அப்போ தான் வந்து 4 பேர் போய் ரீச் ஆகும். ஏன்னா மற்றவங்க யாரும் அதை பற்றி நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசுவாங்க, இருந்தாலும் நமக்கு நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதனால் நிறைய இடத்துல நான் சொல்லணும்னு நினைப்பேன். எனக்கு அப்போலாம் அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது. ஸோ ஆனால் இது ஒரு கரெக்டான ஒரு மேடை நான் நீங்கள் வந்துருக்கீங்க, அதனால நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் ஜவஹர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம். அவர் வந்து எப்படி ஓகேனா வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் வழி காமிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் நான் கைப்பிடிச்சு கூப்பிட்டு போனது வந்து ஜவஹர் சார் தான். அந்த திருமணம்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் என்னோட சீரியல் அது பண்ண மிகப்பெரிய ஒரு அவர் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து ஒரு மாதம் மட்டும் அவர் சும்மா தொட்டுக்கு போன ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற மாதிரி அது பயங்கரமான ஒரு ரீச் அந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் தான் அப்படியே படிப்படியாக அப்படியே மேலே வந்தது. புகழ் டாலிங் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து குக் கோமாளியில் எனக்கு என்ன கிடைச்சோ இல்லையோ ஒரு அழகான ஒரு நண்பன், ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர், நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுவோம். புகழ்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அவருமே அந்த மாதிரி தான் நிறைய அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அவர் வந்து நிறைய டெய்லி அன்னதானம் போடுறாரு. நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு. அதை பார்க்கும்போது எனக்குமே அது அந்த இமேஜ் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க பசியில் இருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, பணம் காசு இருக்குது, பட் நம்ம வந்து நம்ம நினச்சதை வாங்குகிறோம், சந்தோஷமாக இருக்கும். பட் எத்தனை பேருக்கு அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவர் சம்பாதிக்கிறதுலாம் நிறைய பேர் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் நான் அவனை பார்த்து நிறைய நான் கற்றுக்கிறேன். டாலிங் நானும் அது முயற்சி பண்ணுறேன். முடிஞ்சால் என்னோட பங்கு நான் அதில் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தேங்க்யூ. நீங்கள் வந்ததுக்கு நீங்கள் வந்து கூப்பிட்டு கோமல் நிறைய பேசுகிறீங்க. ஆனால் இங்கே கூப்பிடும்போது கொஞ்சம் வெக்கப்பட்டீங்க, பரவாயில்ல இருக்கணும். அந்த ஒய்ஃப் ஸ்ரேயா அவங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃப் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஐஸ்வர்யெல்லாம் நினச்சிக்காதீங்க, தயவுசெய்து வந்து எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்துலையும் என் கூடவே அவங்க இருப்பாங்க. அதை நான் பண்ணுறதை இன்றைக்குமே ரசிப்பாங்க, ரொம்ப ரசிப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, லவ் யூ. அந்த டார்க் ஹெவன் ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ட்ரைலர் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்க, மறுபடியும் கண்டிப்பாக வரும். பார்த்த உடனே நாங்கள் இவ்வளோ நாள் நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப கஷ்டமான லொக்கேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் அப்படின்றது. அதோட பலன் வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், நமக்கு ஒரு நல்ல எனக்கு கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு படம் அமைஞ்சது தான் அந்த டார்க் ஹெவன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாலாஜிலோ தேங்க்ஸ். ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் வந்து கரெக்டான நேரத்தில் கிடைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்த லெவல் போக முடியும். ஸோ எனக்கு வந்து கடவுளை பார்த்து கொடுத்த படம் தான் டார்க் ஹெவன் நான் 100% சொல்லுவேன். இங்கே இருக்கிற அந்த ஆக்டர்ஸ் ஜெயக்குமார் சார், மூர்த்தி சார், எனக்கு மூர்த்தி சார்லாம் எனக்கு என்னன்னா ரொம்ப வியப்பாக இருக்குது. பெரிய டைலாக்ஸ் எல்லாம் டைரக்டர் கொடுப்பாரு. அவர் அந்த பேப்பர் பார்க்கவே மாட்டார். திரும்ப எடுத்து வந்து யாராவது சார் பார்த்துக்கிறீங்களா சார் சொன்னார் அப்படின்னு. அவ்வளோதான். அவருக்கு ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா முடிஞ்சது. அது அந்த சீன் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த டைமிங், அதெல்லாம் சான்ஸே இல்லை சார். நம்ம பார்த்து ரொம்ப நான் கற்றுக்கிட்டேன். இந்த படத்தில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஒரு ஆக்டரை பார்க்கும்போதும் இவங்க ரித்திகா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் வந்து அந்த சீன், அந்த எமோஷன் அதெல்லாம் 100% அவங்க ஃபேஸ்லேருந்து வரும். அதுக்கப்புறம் தர்ஷிகா ரொம்ப ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஒரு நல்ல சோல், நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஜெயக்குமார் சார் அவர் வந்து நான் வந்து எவ்வளோ டயர்டாக இருக்கும். ஒரு 3 மணி காலையில் 3 மணி 4 மணிக்கெலாம் ஷூட் போயிட்டு இருக்கோம். ரொம்ப டயர்டாக இருக்கும், தூக்கம் அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஏதாவது காமெடி பண்ணுவார். சிம்பிளாக ஏதாவது சொல்லுவார், என்னப்பா இன்னைக்கு 6 மணியா, சரி ஓகே அப்படின்றவாரு. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு அந்த டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த செட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் இன்னும் டபுள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஜூலை 17 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள். அந்த வந்துட்டு ப்ளஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த
படத்தை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேன் மணி சார், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஓன் காஸ்ட் அண்ட் குரூப் நான் மட்டும் தான் தயவுசெய்து மனசுங்க. எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. சாஷ்டி டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.